வெல்கம் டு நெல்லை ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு டேஸ்டான பாஸ்தா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 250 கிராம் பாஸ்தாவுக்கு 600 ml தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். எண்ணெய், புதினா, மல்லி இலை, வெள்ளைப்பூடு, தக்காளி, பாஸ்தா, வெங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ பாஸ்தா நல்லா குக் ஆனதும் தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பேனை ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெள்ளைப்பூடு, வெங்காயம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்ல குக் ஆனதும் அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா குக் ஆனதும் அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிடுங்க. இப்போ கிரேவியும் பாஸ்தாவும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பாஸ்தா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.